வாருங்கள் InShOt எப்படி பயன்படுத்துவது என்று நாம் கற்றுக்கொள்ளலாம். வாருங்கள். முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலில் நாம் InShOt என்ற ஆப் அதை பதிவு செய்ய வேண்டும். அதை பதிவு செய்த பிறகு ஒரு புகைப்படத்தை, ஒரு ஃபோட்டோ அதை நம்ம செலக்ட் பண்ணி வைத்து கேலரியில் இருக்க வேண்டும். வீடியோவில் சேர்க்கப்பட வேண்டிய ஆடியோ உங்கள் மொபைலில் உள்ளதா என பார்க்கவும். InShOt ஆப்பு ஆடியோ மற்றும் புகைப்படம் இப்பொழுது தயாராக உள்ளன. முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்று பார்ப்போமா? நீங்கள் எந்த ஐக்கானை பயன்படுத்துவீர்கள் அல்லது கிளிக் செய்ய வேண்டும் என்பதை குறிக்க இதோ பாருங்கள், இந்த மஞ்சள் நிற ஆரோ மார்க்கை பயன்படுத்தவும். நாம் இப்போது கற்றுக்கொள்ள போகும் ஆப்ஷன்ஸ் என்ன ஆப்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வீடியோ, நெக்ஸ்ட்டு கேன்வாஸ், தேர்ட் ஒன் கால அளவு, அப்புறம் மியூசிக் ப்ளஸ், மை மியூசிக், சேவ் ஆகிய ஆப்ஷன்ஸ். இந்த ஆப்ஷன்ஸை பற்றி நாம் பல உள்ளன, அதை நாம் பின்னர் பயிற்சி செய்து கொள்ளலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 1, InShOt ஆப்பை கிளிக் செய்யவும். இது InShOt திரை. இப்போ நீங்கள் பார்க்குறது InShOtனுடைய திரை. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தொடக்க திரையில் காட்டப்பட்டுள்ள வீடியோவை கிளிக் செய்யவும். இப்போது இந்த அம்புக்குறியை நீங்கள் பார்க்கவும். அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வீடியோ ஐக்கானை கிளிக் செய்த பிறகு கேலரியில் சேமிக்க வைக்கப்பட்ட புகைப்படங்களையும் வீடியோக்களையும் காண்பீர்கள். இப்போது வீடியோவில் சேர்க்க இந்த மூங்கில் குச்சிகள் கொண்ட புகைப்படம் இருக்கிறது அல்லவா, அதை நாம் இப்போ தேர்ந்தெடுக்கப் போகிறோம். வீடியோவில் வரப்போகும் புகைப்படம் இதுதான். நீங்கள் ஒரு புகைப்படத்தை தேர்ந்தெடுக்க புகைப்படத்தின் ஒரு டிக் மார்க்கு தோன்றும். ஸ்டெப் 3, இப்போது திரையின் கீழே உள்ள பச்சை வட்டப்படத்தில் காணப்படும் டிக் மார்க்கை கிளிக் செய்யவும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 4, கேன்வாஸ் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். நெக்ஸ்ட்டு 5, 16.9 விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். இது முன்பு சொன்ன மாதிரியே தான். இந்த விகிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் வீடியோவிற்கு பரிந்துரைக்கப்படுகிறது. பிறகு டிக் மார்க்கை கிளிக் செய்யவும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப், இப்போ நம்ம 5 ஸ்டெப்பு முடித்தாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 6th கால விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். அடுத்தது படம் காட்டப்பட வேண்டிய கால அளவு நீங்கள் முடிவு செய்து மாற்றலாம். இப்போது ஓகேவை அழுத்தவும். டிக் மார்க்கை கிளிக் செய்யவும். 25 வினாடிகளை தேர்ந்தெடுத்து பிறகு கீழே காணப்படும் படம் 25 வினாடிகள் நீடிக்கப்பட்டுள்ளது. வீடியோவை உருவாக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட படத்தில் இணைக்கப்பட வேண்டிய ஆடியோவை தேர்ந்தெடுக்க நீங்கள் தயாராக உள்ளீர்கள். மியூசிக் ஐக்கானை கிளிக் செய்யவும். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்ற நம்புகிறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 7, இந்த செயலின் அடிப்படையில் படம் மங்கலாகிறது. இப்போது மியூசிக் அடையாளம் கொண்ட ஐக்கானை கிளிக் செய்யவும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மை மியூசிக் விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். இப்போது அனைத்து ஆடியோ ஃபைல்களும் பட்டியலிடப்படும். எந்த ஃபைலை நீங்கள் தேர்ந்தெடுக்க விரும்புகிறீர்களோ என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள். இப்போது ஃபைலை கிளிக் செய்து கொள்ளவும். அடுத்தது என்ன? அதாவது யூஸ் ப்ராம்ப்ட். இதை யூஸ் ப்ராம்ப்ட்ன்றதை காண்பீர்கள். இதை கிளிக் செய்யவும். நெக்ஸ்ட்டு ஆடியோ ஃபைல் மங்கலாக காணப்படும் படங்களின் மேல் வயலட் நிறத்தில் காட்டப்பட்டுள்ளது. இப்போது டிக் மார்க்கை கிளிக் செய்யவும். இப்போது படங்கள் அசல் வடிவத்திற்கு திரும்பி ஆடியோ ட்ராக்கின் மேல் காட்டப்படுவதை நீங்கள் கவனிப்பீர்கள். மேலும் ஆடியோவை கால அளவு, படத்திற்கு ஆடியோ மற்றும் படங்கள் இரண்டின் கால அளவும் ஒரே மாதிரியாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். படத்தின் மீது கிளிக் செய்யும்போது அதாவது என்னன்னா, அந்த ட்ராக்னு ஒன்று இருக்கும், அதை அதனுடைய விருப்பம் கிடைக்கும். ஆடியோவுடன் பொருத்த கால அளவை குறைக்கலாம் அல்லது நீட்டிக்கலாம். இப்பொழுது படத்திற்கும் ஆடியோ ட்ராக்கிற்கும் சமமான அளவு உள்ளது என்பதை பார்க்கிறீர்களா? உங்கள் முதல் வீடியோவை சேமிக்க தயாராக உள்ளீர்கள். சேவ் என்பதை கிளிக் செய்யவும். சேவ் என்பதை கிளிக் செய்யும்போது இந்த திரை தோன்றும். இப்போதைக்கு திரையில் காட்டப்பட்டுள்ளபடி 1080
பிக்சல் தீர்மானம் மற்றும் MP4 வடிவத்துடன் செல்கிறோம். தேவைப்பட்டால் மதிப்புகளை மாற்றலாம். ஹைலைட்டு செய்யப்பட்ட சேவ் விருப்பத்தை கிளிக் செய்யலாம். நெக்ஸ்ட்டு 11 to 15 அந்த ஸ்டெப்ஸ் எப்படி சார் 11 அது என்ன செய்யலாம்னா சேவ்டு நிலையை பார்த்த பிறகு பின் அம்புக்குறியை அழுத்தவும். இப்போது நீங்கள் விரும்பினால் வீடியோவை பார்க்கலாம். உங்கள் வீடியோ சேமிக்கப்பட்டு கேலரியில் உள்ளது. அடுத்த திரையில் நீங்கள் ஆஃப்டர் சம்டைம்ஸ் தொடர விரும்பினால் டிராஃப்டை அழுத்தவும். டிஸ்கார்ட் விருப்பம் அழுத்த, இதனால் அனைத்து தற்காலிகமாக ஃபைலும் அகற்றப்படும். கேலரியில் உள்ள வீடியோவை தேர்ந்தெடுத்து ஷேர் என்பதை கிளிக் செய்யவும். பதிவேற்ற காட்டப்பட்டுள்ள விருப்பங்களின் பட்டியலில் யூடியூப் என்பதை தேர்ந்தெடுக்கவும். இப்போ புரியுதா உங்களுக்கு? குட்டி குட்டியாக சொல்கிறதெல்லாம் புரியுதா? சிறிது நேரத்தில் வீடியோ யூடியூபில் பதிவேற்றப்படும். உங்கள் வீடியோ இப்பொழுது உங்கள் யூடியூப் அக்கௌண்ட்டில் வெளியிட தயாராக உள்ளது. இந்த 15 குறிப்புகளையும் பயன்படுத்தி ஒன்றுக்கு மேற்பட்ட ஆடியோ மற்றும் ஒன்றுக்கு மேற்பட்ட புகைப்படங்களை பயன்படுத்தி வீடியோக்களை உருவாக்கலாம். நான் உருவாக்கியதை விட உங்களால் இன்னும் சிறப்பாகவே உருவாக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். இந்த InShOtஐ பற்றி நான் ஏன் சொல்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? நான் இதை கற்றுக்கொள்ளும் போது நிறையவே சிரமப்பட்டேன். அப்புறம் யூடியூப் செய்ய எனக்கு ஈஸியாக விட்டது. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் என்னுடைய உறவினர்களும் இதை பற்றி கேட்டார்கள். தயவுசெய்து எங்களுக்கும் இதை சொல்லிக் கொடுக்குமாறு கேட்டார்கள். நாம் பெற்ற இன்பம் இந்த வையகம் அனைத்தும் பெற வேண்டும் என்பதற்காக இந்த நவராத்திரியை முன்னிட்டு நான் இதை வெளியிடுகிறேன். உங்களுக்கு யூஸாக இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் பதில் சொல்லவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.